தாராபுரம் அருகே சிஎஸ்ஐ சர்ச் நிலவரம் விவகாரம் சிறுபான்மையினர் உண்ணாவிரதம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குண்டடம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சூரியநல்லூர் கிராமத்தில் காஞ்சிபுரம் சிஎஸ்ஐ தேவாலயத்திற்கு சொந்தமான நிலம் அரசால் அபகரிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து அப்பகுதியில் வசிக்கும் சிறுபான்மை மக்கள் மற்றும் பூர்வ குடியினர் உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். காஞ்சிபுரம் பகுதியில் வசித்து வந்த கிறிஸ்துவ மக்களுக்காக வழங்கப்பட்ட நிலம் அளவிடும் பணிகள் தாராபுரம் வட்டாட்சியர் ராமலிங்கம் மற்றும் தாராபுரம் காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் தலைமையில் அதிகாரிகள் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் சிறுபான்மை மக்கள் மற்றும் விவசாயிகள் அந்த நிலம் எங்களுக்கு பூர்வீகமாக வழங்கப்பட்டதாகவும் இந்த நிலையில் சூரியநல்லூர் மற்றும் கதப்பு புல்பட்டி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு சிறுபான்மையினர் நிலத்தினை அளவீடு செய்வதை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். இதையடுத்து தாராபுரம் கோட்டாட்சியர் மற்றும் திருப்பூர் வருவாய் அதிகாரிகள் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என போராட்டக்காரர்கள் கோரிக்கை வைத்தனர். ஆனால் முன்னாள் வட்டாட்சியர் திராவியம் அளவீடு செய்து 2.30 சென்ட் நிலம் சூரியநல்லூர் மற்றும் கதர்புலப்பட்டியில் வசிக்கும் நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது என விளக்கம் அளித்தார். இந்த முடிவை ரத்து செய்யவும் 1961ஆம் ஆண்டு முதலாக அப்பகுதியில் வசித்து வரும் கிறிஸ்துவ மக்களுக்கு அந்த நிலத்தை தந்ததாகவும் கோரிக்கையை வைத்து போராட்டக்காரர்கள் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினரை கண்டித்து பூர்ணகுடி சிறுபான்மையினர் வசிக்கும் நிலத்தில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து குண்டடம் காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்டோர் போராட்டக்காரர்களை கைது செய்து குண்டடம் சமுதாய நலக்கூட்டத்தில் தங்க வைத்தனர். அங்கு போலீசார் மதிய உணவை ஏற்படுத்தி செய்திருந்தாலும் சிறுபான்மை மக்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் வரை உண்ணாவிரதம் அருந்த மாட்டோம் என தெரிவித்தனர். இதனால் அவர்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தின் போது 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பப்பட்டனர். பின்னர் இன்று மாலை 7 மணி அளவில் அவர்களை போலீசார் விடுதலை செய்தாலும் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றும் வரை சமுதாய கூட்டத்தை விட்டு வெளியே வரமாட்டோம், உண்ணாமல் உறங்காமல் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் என போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. இந்த சம்பவம் எதுவும் நடைபெறாதவாறுக்கு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பேட்டி திரு வேலு சிவக்குமார்.